இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உம் இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind up all the bro, bind up all the bro, cut every bondage. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, இரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி எங்களுக்குள் ஊடுருவி செல்லட்டும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. சிவ இன்னைக்கு சீராக்கின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். சீராக்கின் புத்தகம் 3வது அதிகாரத்துல கடவுள் இன்னைக்கு ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி சில வசனங்கள் 26ல இருந்து 28 வாசிக்கிறீங்களா? 26ல இருந்து 28. பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் தீமைக்கு உள்ளாவர். கேட்டினை விரும்புவோர் அதனால் அழிவர். அடங்கா மனத்தோர் தொல்லைகளால் அழுத்தப்படுவர். பாவிகள் பாவத்தை பெருக்குவர். இருமாப்பு கொண்டோரின் நோக்கி மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர். ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். 26ல இருந்து 28 வரைக்கும் நம்ம இன்னைக்கு தியானிக்கின்றோம். இதுல இந்த ஒரு பிடிவாதம் இருக்கின்ற ஒரு மனது அப்படின்றது, அது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நம்ம கொண்டு செல்லும், அது எவ்வளவு பெரிய பாவத்திற்கு நம்ம கொண்டு செல்லும், இன்னும் பாவங்கள் இன்னும் அதிகமாகின்றதை பற்றி நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? பல விஷயங்கள் நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். நம்ம இத ஆணவத்தின் ஒரு அடையாளம் அப்படின்றது ஆண்டவர் இங்க மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். நம்ம பல சூழ்நிலை ஒரு விதமான ஒரு குருடாயிடும். இந்த பிடிவாத குணம் இருக்கும்போது, ஆணவம் இருக்கும்போது நமக்குள்ள நம்ம குருடாயிடும். நம்ம இந்த ஒரு பிடிவாத குணம் இந்த காலகட்டத்துல எப்படின்னா, நமக்கு எது பிடிச்சிருக்கோ நீ செய், அதான் முக்கியம். நீதிமொழிகள் 12:15 போட்டிருக்கும். ஒரு முட்டாள் அவன் கண்கள் அவன் ஞானி அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகள் 12:15 வாசிக்கிறீங்களா? மூடர் செய்வது அவர்களுக்கு சரியென தோன்றும். ஞானிகள் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பல பேருக்கு ஜெபிக்கும் போது இந்த பிடிவாத குணத்தினால பல பாவங்களுக்கு சென்றதை நான் பார்த்திருக்கிறேன். பிடிவாத குணம் வந்து கடைசியில் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் முடியும். இந்த பிடிவாத குணம் அப்படின்றது அந்த நேரத்துல அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்றது இல்லை. அது ஒரு பயணம். பிடிவாத குணம் வந்து பல பல விஷயங்கள்ல இன்னும் பிடிவாதம் இன்னும் ஆளப்படுவதை நான் கவனிச்சிருக்கேன். சரிங்களா? அவங்க வந்து வெற்றி பெற்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவங்க இன்னும் அந்த பிடிவாத குணத்தில் இன்னும் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பயணம். அதான் பல இடத்துல விவிலியத்துல போட்டிருக்கோம், வழங்கா கழுத்தினோர் அப்படின்ட்டு. கடவுள் வந்து இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் இது, வழங்கா கழுத்தினோர் அப்படின்ட்டு. அவர் வந்து அவங்கள பார்த்து அவங்க வந்து நம்ம வந்து நம்ம சுதந்திரத்திற்காக நம்ம வந்து சண்டை போடுறோம் நம்ம நினைச்சு, பிடிவாத குணத்தின் வழியாக நான் கீழ்ப்படிய மாட்டேன். அது கடவுளை தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் இந்த ஒரு பிடிவாத குணம் அப்படின்றது பாவத்திற்கு நம்ம செல்கின்றோம். அது பல பேர் இந்த பாவத்தினால அழிந்து நான் பார்த்திருக்கிறேன். இந்த பிடிவாத குணத்தினால அழிவுக்கு சென்றவர்களை அழிந்தே நான் பார்த்திருக்கேன். அது வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம். கடவுளுக்கு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். இதுல சில என் வாழ்க்கையிலும் அது ஒரு சாட்சியா நான் சொல்ல விரும்புறேன். என் வாழ்க்கையிலும் ஒரு பிடிவாத குணத்தினால வந்த பிரச்சனைகள். சரிங்களா? முதல்ல நம்ம வந்து விபிலியத்துல இருக்கிற சில விஷயங்கள் நம்ம சிந்திப்போம். கடவுளை தெரியாதவர்கள் இருந்து பார்வோனின் இதயம், விடுதலை பயண நூல் 5வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, பிடிவாத குணத்தினால படிப்படியாக அழிவுக்கு செல்வதை நம்ம பார்க்கிறோம். படிப்படியாக பெரிய பெரிய அழிவுக்கு செல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனா கடவுள் வந்து யாரையும் அழிக்கணும்னு அவரு விரும்பல. பிடிவாத குணத்தினால, இந்த ஆணவத்தினால, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாததுனால, கீழ்ப்படியாமை இல்லாததுனால பல பாவங்களுக்கு, ஆழமான பாவங்களுக்கு நம்ம செல்கின்றோம்.
இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் சொல்ற ஒரு விஷயம் தான். பல இடத்துல சொல்வாரு, வழங்கா கழுத்தினோ அப்படின்ட்டு. அது அந்த காளையை ஆராதிப்பதிலிருந்து அந்த பாலைவனத்தில் இருக்கிற சூழ்நிலையிலையும் சரி, ஸ்டிஃப் நெக்டு பீப்புள் ஆங்கிலத்துல போட்டிருக்கும். சரிங்களா? அது பல இடத்துல பல இடத்துல போடப்பட்டிருக்கும். விடுதலை பயண நூல் 32வது அதிகாரத்துல 9வது வசனம். 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? 32:9. மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பார்வோனை பத்தி பேசினேன். இந்த ஒரு சூழ்நிலையில் என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்து இதுக்கு ஏற்ற ஒரு விஷயம். ஒரு ஒரு பெண்மணியோட வந்து திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பெண்மணியோட லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அது பல பல விதமாக கடவுள் வந்து சூழ்நிலைகள் வழியாக, பல பிரச்சனைகள் வழியாக, பல வேதனைகள் வழியாக கடவுள் எனக்கு சொல்லி தர விரும்புறாரு. இது தவறு, இது செய்யாத, இதனால பல பிரச்சனைகள், ஆக்சிடென்ட், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்திருக்கு. ஆனா பிடிவாத குணத்தினால கடவுளின் இரக்கத்தை, கடவுளின் எச்சரிக்கையை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்போ ஆணவத்தினால எனக்கு தெரியும், நான் சொல்றது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் என்னோட உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பல இது இன்னும் ஆளப்படுகின்றேனே ஒழிய, இந்த உறவுல இன்னும் ஆளப்படுறேனே ஒழிய, கடவுள் திருத்த முயற்சி செய்றாரு. இது தவறு. இது கடவுளுக்கு விருப்பம் இல்ல. இது கடவுள் திருவுளம் இல்ல. அப்படின்னு புரிந்து கொள்ள கீழ்ப்படுகிற அந்த உள்ளம் கிடையாது. வழங்கா கழுத்தினோ அந்த மாதிரி இன்னும் வந்து வேதனைகளுக்கு தான் நான் சென்று கொண்டிருந்தேன். கடவுளை இரக்கத்தால தான் அதுல இருந்து வெளியில வர முடிச்சது. பல விதத்துல சொல்லி பார்த்தாரு. என் நண்பர்கள் வழியாக, தாய் தந்தை வழியாக, பல சூழ்நிலைகள் வழியாக, சில பிரச்சனைகள் பல விதமாக கடவுள் வந்து சொல்லி, எங்களுக்குள்ள வர சண்டைகள் வழியாக, ஆனாலும் புரிந்து கொள்வதற்கு நான் தயாரா இல்ல. விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்ல. அதனால இன்னும் அதிகமாக பாவத்திற்கு, அதிகமான பிரச்சனைகளுக்கு, ஆணவக்காரர்களுக்கு ஒரு ஹீலிங்கே இல்லையா? நோய் நீங்காதாமா. அந்த 3 வசனங்கள் சீராக்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 26லிருந்து 28 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, மிக தெளிவாக நமக்கு அற்புதமா போட்டிருக்கும். அது கேட்கறதுக்கு அது வாசிச்சோம்னா நமக்கு வந்து பயமா இருக்கும். அது பெரிய பாவங்கள்ன்றது மட்டும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து பிடிவாத குணப்பட்டு நம்ம வந்து கடவுளை விட்டு விலகி சொல்லலாம். வாசிக்கிறீங்களா? சீராக்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 26லிருந்து 28 திரும்பவும் வாசிங்க. பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் தீமைக்கு உள்ளாவர். கேட்டினை விரும்புவோர் அதனால் அழிவர். அடங்கா மனத்தோர் தொல்லைகளால் அழுத்தப்படுவர். பாவிகள் பாவத்தை பெருக்குவர். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர். தீமை ஞானிகள் வேறு அந்த அளவுக்கு ஆழமான வேறு. 28 வரைக்கும் வாசிச்சா போதும், அதுக்கு நான் நிறுத்துறேன். 28வது வசனத்துல அந்த வேர் எடுத்தது தீமை. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எனக்கு கடவுள் கீழ்ப்படியெல்லாம் வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும். நம்ம பாவத்தை நீதிகரிப்போம். பல பல விதத்துல வந்து கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு இருப்போம். வழங்கா கழுத்தினோர் கீழ்ப்படிய தயாரா இருக்க மாட்டோம். இது கடவுளை தெரியாதவர்கள், கடவுளை தெரிஞ்சவங்க பலாம் வாழ்க்கையில எண்ணிக்கை நூல் 22வது அதிகாரம் 6லிருந்து 20 வாசிக்க தேவை கிடையாது, நேரம் இல்லை. ஒரு மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை, மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை. இதுல இருந்து நம்ம ஆழமான விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். பலாமுடைய வாழ்க்கையில், பலாக்குடைய வாழ்க்கையில வழங்கா கழுத்தினோராக இருந்தார். அவர் வந்து கடவுளை தெரிந்தவர். கடவுள் தெரியும் அவருக்கு. தெரிந்தவர் தான் இந்த மாதிரி தவறு செய்யறார். தெரிஞ்சிட்டுமே கடவுளுக்கு போக வேண்டாம், யாரு இவங்க இருந்து வந்திருக்கிறாங்க கேட்கிறாரு கடவுள். எண்ணிக்கை நூல் 22வது அதிகாரத்துல சபிக்க இஸ்ரேல சபிக்க கூடாது வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறான்.
அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் 12வது வசனத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்திட்டாரு. ஆனாலும் மக்கள் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப அதை பேச ஆரம்பிக்கிறார் கடவுள்கிட்ட. இப்படிதான் நீ செய்யணும் விரும்புறியா? பிடிவாத குணத்தோட இருக்கிறியா? விட்டுருவார். கடைசியில கடவுள் எச்சரிக்கை எப்படி கொடுக்கிறார் நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல பல கடவுள் செய்யற விஷயங்கள்ல வந்து ஒன்னொன்னுலயும் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லி தருவார் நமக்கு. அதான் கடவுள்கிட்ட பிடித்த ஒரு விஷயமே அதான். அந்த கழுதை பலாம் கிட்ட பேசும். கழுதை வந்து பலாம் கிட்ட பேசும். கழுதை வந்து பலாம் கிட்ட பேசுற வழியாக கடவுள் என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார்? அவரு கழுதையை விட மோசமா இருக்கிறாரு அர்த்தம். கழுதைக்கு ஒப்பிட்டு கழுதையை போல் இருக்காத அப்படின்னு பல இடத்துல போட்டிருக்கும். பிடிவாத குணத்தோட கழுதையை போல் நீ இருக்கிற, தெரியும் உனக்கு இது தவறு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து இந்த தவறை செய்யறோம். நம்ம பல பேர் அந்த மாதிரி இருக்கிறோம். பல பேருக்கு ஜெபிக்கும் போது இந்த பிடிவாத குணம் ரொம்ப தெளிவா கடவுள் காட்டுவாரு. விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை கிடையாது. நான் ஏன் மன்னிக்கணும்? அவங்க மன்னிக்கட்டும் முதல்ல. நான் வந்து ஏன் குறைந்து போனோம்? நான் ஏன் இது செய்யணும்? அவங்க செய்யட்டும் இது முதல்ல. நான் இதை நிறைய வாட்டி செஞ்சுட்டேன், நிறைய வாட்டி நான் மன்னிச்சுட்டேன். பல காரணங்கள் நம்ம வச்சிருப்போம் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு. நம்ம இந்த உள்ளம் கடினமாக இருக்கின்றவர்களை பார்த்து உள்ளம் பிடிவாத குணத்தோட ஆணவத்தோட உள்ளம் கடினமாக இதயமா இருந்ததுனால அவர் வந்து கடவுள் வந்து கோபப்படுகின்ற சூழ்நிலை, இயேசு கிறிஸ்து கோபப்பட்ட ஒரு சூழ்நிலை இதுதான். மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரத்தில் பரிசேயர்களை பார்த்து கோபப்பட்ட காரணம் இது. மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரத்துல 3-5 வாசிக்கிறீங்களா? இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து, அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவருடைய கை மீண்டும் நலம் அடைந்தது. நல்லது நடக்குது. ஆனாலும் நமக்கு வந்து அந்த பிடிவாத குணத்துல நம்ம விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாதனால இதயம் கடினமா இருக்கு. அழிக்கிறதுக்கு தான் தோணும். நல்லது நடந்தாலும் நம்ம வந்து மற்றவங்க நல்லது செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பிடிவாத குணத்துடைய ஒரு அடையாளம் அது. ஆணவத்தின் அடையாளம் அது. அந்த ஆணவம் அந்த காசு மேல இருக்கிற ஒரு ஆசையினாலதான் வந்து பலாம் அழிகின்றார். அது பலாக்கு பார்வோன் அப்படின்றது மட்டும் கிடையாது. நம்ம பல பேர் இந்த மாதிரி அழிந்து போவதை நம்ம வந்து விவிலியத்துல பார்க்கலாம். திருத்தூதர் பணிகள்லயே வந்து இவர் சொல்லுவாரு ஸ்டேவான். திருத்தூதர் பணிகள் 7வது அதிகாரத்துல 51வது வசனம், வழங்கா கழுத்தினோர் ஆவியானவர் நீங்க எதிர்க்கின்றீர்கள். எப்படி உங்க தந்தை செய்தாரோ அதே மாதிரி நீங்க வந்து தந்தையர்கள் செய்தாரோ அதே மாதிரி நீங்க வந்து அவங்க காதை பொத்திக்கிட்டாங்களாமா. வந்துட்டு அவங்க வந்து கல்லை எரிந்து கொள்வாங்க. திருத்தூதர் பணிகள் 7வது அதிகாரம் 51. திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை வருத்தப்படுத்திட்டு இருக்கிறோமா? தூய ஆவியானவரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? இந்த கீழ்ப்படியாமை, இந்த பிடிவாத குணம் அப்படின்றது ஆண்டவரை தெரிஞ்சதுக்கு முன்னாடின்றது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறமும் பல சூழ்நிலையில் நான் பிடிவாத குணத்தில் செயல்பட்டு இருக்கிறேன், கீழ்ப்படியாமையில இருக்கிறேன், ஆணவத்தில் செயல்பட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பல வாட்டி வெளிப்படுத்தி இருக்கின்றார். விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை தான் வந்து ஒரு இலங்கின ஒரு மனசுதான் ஆண்டவர் தேடி வரார். அங்கதான் ஆண்டவரால் செயல்பட முடியும். அது வந்து கொஞ்சம் செஞ்சுட்டேன் அப்படின்றது இல்லை. சவுலுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிங்க.
1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல கடவுள் சொல்றாரு சவுல்கிட்ட, நீ இதை செய் அப்படின்ட்டு. அதுல அறகுறையா செஞ்சாலும் பத்தாது. சில பேர் வந்து நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, மன்னிப்பு வந்து கொடுக்கறது ஒரு பிச்சை கொடுக்குற மாதிரி கேட்பாங்க. ஒரு ஒரு தாழ்ச்சியோட கேட்க மாட்டாங்க. மன்னிப்பு கேட்க போற நபர்கிட்ட பாத்தீங்கன்னா அப்படிதான் பேசுவான். நான் ஒரு பிச்சை போட்டிருக்கேன், உனக்கு மன்னிப்பு. உனக்கு நான் கொடுக்குற மன்னிப்பு ஏற்றுக்க முடியுமோ முடியாதோ அதுவும் இஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆணவத்தை. அதுக்கப்புறம் ஆண்டவரே ஏன் இது சரிப்படுத்தல அப்படின்ற ஒரு கேள்வி வேற அதுல கடைசியில். அதுக்கு சாமுவேல் கணவர் ஆவியானவருடைய ஆற்றலால் அவர் கொடுக்கிற ஒரு பதில் ஒண்ணு இருக்கு சவுல் கிட்ட. அறகுறையா செய்யறதும் வந்து ஆணவம் தான், கீழ்ப்படியாம தான், பிடிவாதம் தான். அதுமே நான் வந்து இறங்கி போக மாட்டேன், மன்னிக்கிறேன், இருக்கு அதெல்லாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22, 23 வாசிக்கிறீங்களா? அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியினின்று நீக்கிவிட்டார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவரை வேதனைப்படுத்தாம, அவர் கிருபை இழக்கின்ற விதற்கு செயல்படாமல் ஆண்டவர் நம்ம வந்து இருக்க அவர் முயற்சி அழைக்கிறார். பலாம் கிட்ட கழுதை வழியாக ஏன் பேசினார்? திருப்பாடல் 32ல 2வது வசனம், சாரி 8, 9 வாசிச்சீங்கன்னா போட்டிருக்கும், கழுதையை போல் இருக்காத அப்படின்னு. ஆனா பல நேரத்தில் நம்ம செயல்படுறது கழுதையை விட மோசமாக இருக்கிறோம். மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் இதெல்லாம். வாசிக்கிறீங்களா? 32ல 8, 9. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாயிராதே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த இந்த பிடிவாத குணத்தினால, கீழ்ப்படி என்ற ஒரு உள்ளம் இல்லாததுனால நமக்கு தான் வேதனை. 8 வருஷம் எனக்கு அந்த வளர்ச்சி, அந்த நேரத்தில் வந்து ஆண்டவருடைய கிருபையை உணர முடியல. இந்த வளர்ச்சி இல்லை அதுல. கீழ்ப்படி ஆணவத்தினால பல வேதனைகள் வழியா அடிமத்தனத்துல இருக்கிறது. அது ஒரு அந்த கீழ்ப்படியாம இருக்கிறதுலயே மிகப்பெரிய அடிமத்தனத்தில் இருக்கின்ற ஒரு அடையாளம். அது நம்ம செய்யற தவறை நம்மளே நீதிகரிச்சுட்டு இருப்போம். அது ஒரு மிகப்பெரிய பாரம். அது நம்ம பாவத்தை நம்மளே வந்து சரிப்படுத்த முயற்சி செய்யறோம். பாவத்திற்கு மேல் பாவம் வருகின்ற ஒரு மனப்பான்மை, இந்த ஒரு சூழ்நிலை இந்த பிடிவாத குணம் இருக்கும்போது கலகத்திற்கு இணையான ஒரு விஷயம். எந்தெந்த சூழ்நிலையில் உங்களுக்குள்ள இந்த பிடிவாத குணம் இருக்கின்றது ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். நீதிமொழிகள் 29ல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? 29ல 1. ஞானத்தை விரும்புவோர் 29ல 3 தானே பிரதர்? 1. பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராகவே இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார், மீண்டும் தலை தூக்க மாட்டார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தண்டனை வரும், ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு இன்னும் தடையாவே நிற்கும் இந்த பிடிவாத குணத்தின் வழியாக. அந்த கண்டிப்பான சூழ்நிலைகள் வரும். யோனாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? நினைவே பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்றது முக்கியமே கிடையாது.
பல காரணங்கள் நம்ம மனசுல சாத்தான் போடுவான். எந்த காரணம் அப்படின்றது முக்கியம் இல்ல. அந்த கப்பலுக்கு அந்த ஆப்போசிட் இடத்து வழிக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாப்புல யாரோ யோனா. ஆண்டவரோட பிரசன்னத்தை விட்டு ஓடி போக பாக்குறாரு. அது எங்க ஓடி போக முடியும்? எங்க ஓடி போக முடியும்? அதனால அவர் வாழ்க்கையில தானாதான் பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு உணர கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து அந்த பிடிவாத குணத்துல ஆணவத்தில் இருக்கின்றார். எனக்கு தெரியும், நான் சொல்றதுதான் சரி. அந்த பிடிவாத குணம் வந்து போகல. அது ஒரு அளவுக்கு வந்து இது பல நேரத்துல வந்து எனக்குள்ள இருந்த பிடிவாத குணம், திருமணத்திற்கு முன்னாடி இருந்த பிடிவாத குணம் முழுமையாக போகல. அதான் வந்து அதுக்கப்புறமும் திரும்பவும் வருது. அதே மாதிரிதான் யோனாவின் வாழ்க்கையிலும் நான் சொல்றதுதான் சரி, நான் கரெக்ட், ஆணவத்தில் இருந்தாரு. அதனாலதான் நினைவே பட்டணத்துக்கு வந்த மீட்பு வரும்போது கடவுளுடைய சிந்தனைக்கு அவர் வரல. அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அழிவுக்காக காத்து நிற்கின்றார். அவர் மனம் மாறல. கடவுள் எப்படி சிந்திக்கின்றார் என்றது அவர் உணரவில்லை. அவருடைய இரக்கத்திற்கு அவர் வரல. நான் மன்னிச்சிட்டேன் பிரதர் அப்படின்னு பல பேர். ஆனா மன்னிப்பு முழுமையாகல. ஏன்னா அவர் திருந்திட்டு சரிட்டு வரட்டும், என் மனைவி திருந்தி சரியாகட்டும், என் பிள்ளைங்க தெரிஞ்சு சரியாயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிடிவாதத்தோட காத்து நிற்கின்றாங்க பல பேர். விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை முழுமையாக வரல. சரி, சரி, இந்த மன்னிச்சுட்டா இது சரியாயிடுமா? சரி, நான் மன்னிக்கிறேன். ஒரு கடமையாக தான், அந்த மன்னிப்புமே கடமையாக தான் செய்யறோம். இரக்கத்தை காட்டும் போது நம்ம இரக்கத்தை பெறுவோம். ஆண்டவர் உள்ளத்தின் நம்ம வந்து பெறுகின்றோம். ஆண்டவர் உள்ளத்தை போல் நம்ம உள்ள மாறிக்கொண்டிருக்கின்றது. அவரை போல் நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கிடையாது. அதனாலதான் யோனாவின் வாழ்க்கை எப்படி அவர் வந்து கடவுளை விட்டு விலகி ஓடினாரோ, அதே மாதிரி நினைவே பட்டணத்துக்கு ஒரு மீட்பு வரும்போது அதுல ஒரு மகிழ்ச்சி கிடையாது. அது முடிந்ததுக்கு அப்புறம் அந்த மூத்த சகோதரனை போல், அந்த ஊதாரி மைந்தனின் மூத்த சகோதரனை போல் வந்து அவரு ஏன் அவங்களுக்கு மீட்பு கடவுள் கொடுத்தாரு? அது கொடுத்துருக்க கூடாது. இரக்கம் இல்லாம நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோமா? அன்பில் நம்ம செயல்படுறோமா? ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கிறார். நம்ம உள்ளம் எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கிறார். ஆண்டவர் தெளிவா பல சூழ்நிலையில பேசுறாரு. சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கேட்பாங்க, ஆண்டவர் பிரதர், ஆண்டவர் இப்பெல்லாம் பேசுறது இல்ல அப்படின்ட்டு. ஏன்னா பேசின விஷயங்களை நம்ம கீழ்ப்படியாமனால ஆண்டவர் வந்து ஒரு ஜென்டில்மேன், கதவருகில் தத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஜென்டில்மேன். நம்ம சில விஷயங்கள் கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொன்னா பேசுறத அவர் நிறுத்திடுவார், அமைதியாயிடுவார். அவ்வளவுதான். கடைசியில வந்து எல்லாம் ஆண்டவர் தான் தவறு செஞ்சாரு அப்படின்ற மனநிலையில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அங்க ஆண்டவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் அதை புரிந்து கொள்ள அழைக்கிறார். உங்க கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு ஒரு அதுக்கு ஒரு தீர்வு என்ன? ஒரே தீர்வு தான், ஆணவத்தை விட்டு. எபிரேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 7, 8. இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்டால் உங்க இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். எபிரேயர் 3, 7, 8 வாசிக்கிறீங்களா? எனவே தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் வந்து இப்போ இணைச்சட்ட நூல் 10வது அதிகாரம் 16வது வசனம், உங்க இதயத்துடைய இதை வந்து அதை வந்து வெட்டி தூக்கி போடுங்க அப்படின்னு. இணைச்சட்ட நூல் 10:16. ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு? எந்த விஷயத்துல நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க? எந்த பாவத்தை உங்களுக்கு பாவம் என்று தெரிந்து அதை நீதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எந்த உறவுக்கு நீங்க இன்னும் மன்னிப்பு நீங்க வந்து இன்னும் மன்னிக்கல, முழுமையாக மன்னிக்கல?
முழு உள்ளத்தோட உங்களால மன்னிக்க முடியல, அவங்க குறைவுகளை தான் நீங்க சிந்தித்துட்டு இருக்கிறீங்க. நீங்க யாருக்கிட்ட நீங்க வந்து வேணும், உங்களுக்கு தெரியும் கடவுள் உங்ககிட்ட பேச சொல்றாரு, ஆனாலும் நீங்க பேசாம இருக்கிறீங்க. எந்த கட்டளை கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. சில பேர்லாம் வந்து தாய் தந்தைகிட்டயே வந்து பேசி வருடங்கள் ஆயிடுச்சு. வருடங்கள் ஆயிடுச்சு. எந்த ஒரு உள்ளத்தில் இருக்கின்ற கடவுள் ஆவியானவர் தருகின்ற ஒரு கன்விக்ஷன், புரிதலை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்ல. ஆண்டவர் இரக்கம் இப்போ அவர் தரதுக்கு தயாராக இருக்கிறார். ம். கீழ்ப்படிய ஆண்டவர் அழைக்கிறார். பாவத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவருடைய மனநிலைக்கு வாங்க. இந்த சூழ்நிலை வழியாக என்ன சொல்லித்தர விரும்புறீங்கன்னு கேளுங்க. ஒரு கனிவான ஒரு உள்ளத்தை, அவருடைய உள்ளத்தை அவர் நமக்கு தருவார். அவருடைய உள்ளத்தை நமக்கு தருவார். ஆண்டவர் பிள்ளைகளாக அப்பதான் நம்ம மாறுகின்றோம். கலகத்திற்கு நிகரான ஒரு பாவம் என்று உணர்ந்து அது வந்து கீழ்ப்படுகிறார். ஏன் வழிதான் சரி அப்படின்றத விட்டுட்டு ஆண்டவர் வார்த்தை தான் சரி அப்படின்றது சிந்திக்க அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜ்ய சிறு பிள்ளை ஆகாமல் இது வர முடியாது. அழுகின்றவர், அந்த ஏழ்மையாக இருக்கின்றவர்களுக்கு தான் அவருடைய ராஜ்யம். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் கேள்வி. பிரைஸ் தி லார்ட். நீங்க சொன்ன வார்த்தைகளை என்னோட எதிரிகளையும் என்னோட உறவுகளையும் எனக்கு மனத்தை பிடித்த அனைத்து நான் மன்னித்தேன். அவருடைய செய்த குற்றங்களை அப்பவே மறந்து திருவசனத்தின்படி மன்னிப்பு கேட்டேன். இருந்தும் ஏன் எனக்கு இந்த சோதனை கடவுள் தராரு? மனதார மன்னிக்க சொன்னா மனதார மன்னித்து அப்பவே அந்த குற்றத்தை மறந்தேன். இருந்தும் அந்த சோதனை ஏன் எனக்கு வருது? இதுக்கு நீங்க சொன்ன இந்த இறைவார்த்தைகள் பிடிவாத குணம் எனக்கு இல்லை. பிடிவாத குணத்தை இருந்தா நான் மன்னிச்சிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் மன்னிச்சு பிடிவாத குணத்தாலும் அகற்று அவங்க செஞ்ச பாவத்தை மன்னித்த நொடி பொழுது அவங்க செஞ்ச எந்த குற்றம் நினைவுக்கு வரவில்லை. அப்படி இருக்க ஏன் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க. நீங்க அன்பு செய்யறீங்களா பிரதர்? அன்பு செஞ்சுட்டு இருக்கேன், அவங்க பேசிட்டு இருக்கேன், அவங்க கூட கோவிலே மன்னிப்பு கேட்டிருக்கேன். அப்படிங்கும் போது ஏன் அவங்க மனசு மாறி எங்க கூட பேசாம இருக்காங்க? கடவுளுக்கு என்ன பதில் சொல்றேன்? மனசு மாறுறதுக்கு நீங்க வந்து எதிர்பார்க்க கூடாது. இல்ல, அதாவது என்னன்னா பிடிவாத குணத்தோட அவன் கடவுள் வரல. பிடிவாத குணம் தவறு என்ன நினைச்சு உங்களுக்கு நான் பிடிவாத குணம் இருக்குன்னு நான் சொல்ல. நீங்க அன்பு செய்யறது மட்டும் நோக்கம். உங்க அழைத்துதல் அப்படின்றது மற்றவர்களை அன்பு செய்வது அப்படின்றது. சரிங்களா? அன்பு செய்ய அது போதும். புரிஞ்சுக்கல. அது மத்தவங்க புரிஞ்சுக்கிறது நீங்க எதிர்பார்க்க கூடாது. அதான் நம்ம பல நேரத்துல பல பேர் செய்யற தவறு. நல்ல கேள்வி ஆக்சுவலா. ஆனா நம்ம மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்காதீங்க. கடவுள் பாக்குறாரு. அதான் வந்து கடவுளை மனதில் கொண்டு அப்படின்னு போட்டிருக்கும். 1 பேதுரு 2:19. அதை நம்ம செய்யணும். அன்பு செய்வது கடவுளை மனதில் கொண்டு, மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது. நான் அன்பு செய்யும் போது கடவுளுக்கு பிடிச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற? இவருடைய என் அன்பார்ந்த மைந்தன் இவர் நான் இவன் வந்து பூரிப்படைகின்றேன் அப்படின்ட்டு. மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால நான் இவர் அன்பு செய்யறேன்றது கிடையாது. புரியுதுங்களா? சொன்ன இறைவார்த்தையில இந்த பிடிவாத குணம் வந்து எந்த அளவுக்கு கொண்டு இடத்துல பாதிக்குங்கிறது எனக்கு மனசார நினைவு வந்தது. பரிசேயர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரியல. புரிஞ்சுக்கல. ஆனாலும் அவர் அன்பு செஞ்சாரா? புரிஞ்சுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரா? அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம். எதிர்பார்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் வேதனைகள் தான் அதிகமா இருக்கும். அதான் உண்மை. சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. எதிர்பார்ப்பு வைக்க உங்களுக்கு வந்து இன்னும் வேதனைகள் அதிகமாக தான் இருக்கும். அது வந்து பல நேரத்துல சில நேரத்துல கணவன் மனைவியா கூட இருக்கலாம். எதிர்பார்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு அதிகம். அதாவது கடவுள் சொன்னா உங்க சகோதர சகோதரர்களுக்கு தவறு செய்து அவர் தவறையா மன்னிக்க சொல்லுங்க. அப்பவே மன்னிச்சாச்சு. மன்னிக்க நான் எதிர்பார்க்கல. எப்போ சகோதரமா பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் பல வேதனைகள் வந்து நமக்கு தொடர்ந்து ஏன் வருதுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க இன்னும் வேதனைப்படுத்துற விதத்துல பேசுறாங்க செய்யறாங்க அப்படின்றீங்களா? அதெல்லாம் மறந்துட்டேன். அவங்க இல்ல இனி வந்து மன்னிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க இன்னும் உங்களை வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்களான்னு கேக்குறேன். வேதனைப்படுத்துறாங்க, இருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். திரும்பவும் மன்னிங்க. சரிங்களா?
அவங்க செய்யற விஷயங்கள், சொல்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ம்? அது இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கின்றதை போல் நம்ம நேசிக்கிறோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஓகே ஒன்றும் இல்லைல்ல. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டியிருக்கு, எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு. சரிங்களா? ஓகே பிரதர். இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord. praise Jesus. thank you Jesus. ஆண்டவரே, கல்லான இதயத்தை எடுத்து மாமிசமான இதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த பிடிவாத குணத்தை மாற்றி, இந்த ஆணவத்தை எடுத்து கீழ்ப்படுகின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும். வழங்கா கழுத்தினோராக இருந்தது போதும் ஆண்டவரே. முழுமையாக அன்பு செய்கின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். God bless you. Have a nice day. Thank you.